Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து விலை எகிரி வந்த நிலையில் சற்றே நிம்மதி தரும் வகையில் தங்கம் விலை இப்போது குறைகிறது. இதற்கிடையே தங்கம் விலையில் இப்போது மேஜிக் நம்பராக 4000 இருப்பது பற்றியும் அதை பிரேக் செய்தால் விலை எந்த அளவுக்கு சரியும் என்பது குறித்தும் நாம் இப்போது பார்க்கலாம். தங்கம் என்றில்லை, எந்த ஒரு பொருளின் விலையும் ஏறினால் நிச்சயம் அது கொஞ்சமாவது மறுபடியும் குறைய வாய்ப்பிருக்கிறது. அதற்கு தங்கம் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. எப்போது விலை குறைய ஆரம்பிக்கும், எவ்வளவு குறையும் என்பது மட்டும்தான் இப்போது கேள்வி. அதற்கான பதில் நமக்கு தற்போது கிடைத்துள்ளது போலத்தான் தெரிகிறது. தங்கம் விலை மீண்டும் மெல்ல குறைய ஆரம்பித்துள்ளது. சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் இந்தியாவில் அதன் ட்ரெண்ட் நமக்கு ஓரளவுக்கு புரிந்துவிடும். சர்வதேச மார்க்கெட்டை பொறுத்தவரை கடந்த 2 மாதங்களில் தங்கம் விலை 35% வரை உயர்ந்துள்ளது. கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி அதிகபட்சமாக ஒரு அவுன்ஸ் $4370 வரை போனது. இந்தியாவிலும் அதுவேதான் எதிரொலித்தது. இந்த சூழலில்தான் அதற்கு மறுநாள், அதாவது அக்டோபர் 21 முதல் தங்கம் விலை தடாலடியாக சரிந்து வருகிறது. அக்டோபர் 21ஆம் தேதி ஒரே நாளில் 5% மேல் சரிந்தது. இதன் காரணமாகவே கடந்த சில நாட்களாக இந்தியாவிலும் தங்கம் விலை பெருவாரியாக குறைந்திருந்தது. இந்த தங்கம் விலையின் சார்ட்களை பார்க்கும்போது டெக்னிக்கல் ரீதியாக நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புலப்படும். டெக்னிக்கல் என்பது தங்கம் உட்பட எந்த ஒரு விஷயத்தின் சார்ட்களை வைத்து அது உயருமா குறையுமா உள்ளிட்ட ட்ரெண்ட்களை சொல்வது. தங்கத்தை பொறுத்தவரை அதற்கு $4000 என்பது கிட்டத்தட்ட இப்போது ஒரு மேஜிக் நம்பர் போல இருக்கிறது. இந்த $4000 தங்கத்திற்கு வலிமையான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது. சப்போர்ட் என்றால் இதற்கு கீழ் தங்கம் விலை போக முடியாமல் கஷ்டப்படுகிறது. தங்கம் விலை $4000 கீழ் போனால் முதலீட்டாளர்கள் உள்ளே புகுந்து தங்கத்தை வாங்கி விலையை ஏற்றி விடுவார்கள். இதனால் $4000 கீழ் தங்கம் போக முடியவில்லை. சர்வதேச மார்க்கெட்டில் 2 நாட்களில் மட்டும் 3 முறை இந்த சப்போர்ட்டை உடைக்க முயற்சிகள் நடந்துள்ளது. முதலில் அக்டோபர் 21ஆம் தேதி இரவு தங்கம் விலை $4011 வரை சென்று மீண்டும் உயர்ந்துள்ளது. அடுத்த நாள் காலை மீண்டும் அது $4027 வரை சென்று மீண்டும் ஏறிவிட்டது. அதற்கு அடுத்த நாள் பகலில் மீண்டும் ஒரு முறை $4020 வரை சென்றது. இப்படி 3 முறை சென்ற போதிலும் தங்கத்தால் அந்த 4000 சப்போர்ட்டை உடைக்க முடியவில்லை. நேற்று பிற்பகலில் 3:30 மணி அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் சுமார் $4123 இருந்தது. தங்கம் விலை ஒருவேளை 4000 மார்க்கை தாண்டி கீழே போனால் அது $3945 வரை சரியலாம் என வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அங்கு அடுத்த சப்போர்ட் வரும். அதையும் உடைத்தால் 3845 வரை போகும் என டெக்னிக்கல் அனாலிசிஸ் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இது தற்போதைய விலையிலிருந்து சுமார் 6% சரிவாகும். அதாவது 4000 என்ற மேஜிக் நம்பரை பிரேக் செய்தால் தங்கம் விலை இப்போதைய விலையிலிருந்து 4 முதல் 6% வரை குறையும் என்றே டெக்னிக்கல் அனாலிசிஸ் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்பது முழுக்க சார்ட் அடிப்படையிலானது. புவிசார் அரசியல் மாற்றங்கள் தங்கம் விலையை நேரடியாகவே பாதிக்கும் என்பதால் இதை அப்படியே நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது என்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். தங்கம் விலை லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் நடுத்தர மக்கள் கதிகலங்கி போயிருக்கிறார்கள். தங்க நகை வியாபாரிகளும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த சில நாட்களாக ஏறிய வேகத்தில் விலையில் மாற்றம் தென்பட்டு வருகிறது. 3வது நாளாக தங்கம் விலை நேற்று சற்று குறைந்தது. இனி வரும் நாட்களில் தங்கம் விலை குறையுமா அல்லது மீண்டும் ஏறிவிடுமா என்பது பற்றி பொருளாதார நிபுணர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அது பற்றி பார்க்கலாம். தங்கம் விலை உயர்வுக்கு என்ன காரணம் என பார்க்கும்போது ஈரான் இஸ்ரேல் போர், பாலஸ்தீன ஹமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா விவகாரம், ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் இவைதான் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம். புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகமாக இருப்பதால் தங்கத்தை இருப்பு வைத்துக் கொள்ள அனைத்து நாடுகளும் முற்படுகிறது. இதுதான் தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக உள்ளது. இது பற்றி வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தங்கம் விலை உயர்ந்து கொண்டே வந்தால் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு தரப்பினரும் தங்கத்தை பங்குகளாகவும் தங்க ஒப்பந்தங்களாகவும் டாலருக்கு பதிலாகவும் வாங்கி குவித்து விட்டனர். மேலும் கையில் உள்ள பணத்தை வைத்தும் தங்கத்தில் தான் முதலீடு செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வட்டிக்கு பணம் வாங்கி அவற்றிலும் தங்கத்தை தான் வாங்கி குவித்திருக்கிறார்கள்.
இப்போது தங்களிடம் உள்ள தங்கத்தை அதிக லாபம் கிடைக்கும் என நினைத்து நல்ல விலைக்கு விற்க ஆரம்பித்துள்ளனர். அதனால்தான் தங்கம் விலை குறைந்து வருகிறது. அதிலும் ஓரளவு லாபம் கிடைத்தால் போதும் என நினைத்து தங்கத்தை வாங்கியவர்கள் விற்க முன் வந்துள்ளனர். எனவேதான் தங்கம் விலை குறைய துவங்கியிருக்கிறதாம். அது மட்டுமல்ல, அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்துள்ளதாலும் தங்கத்தின் விலை குறைந்துள்ளதாம். மேலும் நிதி சந்தையில் பணத்தட்டுப்பாடு உள்ளதாலும் தங்கம் விலை உயர்ந்து வருவதாலும் முதலீட்டாளர்கள் தங்களிடம் உள்ள தங்கத்தை விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாலும் தங்கம் விலை குறைய துவங்கியுள்ளதாம். அடுத்த வாரம் நடைபெற உள்ள கூட்டத்தில் பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குறைத்தால் தங்கத்தின் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாம். ஆனாலும் அதிக அளவுக்கு தங்கம் விலை குறைய வாய்ப்பில்லை என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். ஏனென்றால் எப்போதுமே ஒரு பொருளின் விலை திடீரென உயர்ந்தால் ஒரு கட்டத்தில் அதன் விலை குறையத்தான் செய்யும். ஒரு கட்டத்துக்கு பிறகு மீண்டும் அதன் விலை உயரத்தான் செய்யும். எனவே தங்கம் விலையும் ஏற்ற இறக்கத்துடன் தான் காணப்படும் என கூறுகிறார்கள். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. Visit your nearest store today.